வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு எக்ஸாம்பிள் 1.16 வந்து பார்க்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட் கேன் டிட்டர்மைன் த ஹைட் இன் சென்டிமீட்டர். ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு ஹைட்டை வந்து சென்டிமீட்டரில் கணக்கிடுறாங்க. யாரோடது? ஆஃப் அ பர்சன் பேஸ்டு ஆன் த லென்த் ஆஃப் த தை போன். ஓகேவா? ஸோ ஒரு பர்சனோட ஹைட்டை வந்து சென்டிமீட்டரில் ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட்னா தடவியல் அவங்க நிபுணர்கள் அவங்க தான் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இது வந்து லென்த் ஆஃப் த தை போனை வச்சு இதை வந்து கணக்கிட முடியும், அவங்களால கணக்கிட முடியும். ஓகேவா? ஏதாவது க்ரைம்ஸ்லாம் அந்த மாதிரி நடந்துச்சுன்னா ஒரு பர்சனோட தைபோன்னா விச் இஸ் நத்திங் பட் நம்மளோட தொடை எலும்பு. ஓகேவா? அதை வச்சு அவங்க அந்த பர்சனோட ஹைட் எவ்வளோ, டோட்டல் ஹைட் எவ்வளோன்னு அவங்களால கணக்கிட முடியும். அதுக்கு அவங்க ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஹைட், அதாவது h of b which is equal to 2.47b plus 54.10 where b is the length of the thigh bone. ஓகேவா? இந்த h ஹைட்டுங்கிறது வந்து h, அந்த bங்கிறது வந்து அந்த தொடை எலும்பு தை போனு. ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷன். யூஸ்வலாக வந்து நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதுவோமா, இங்கே ஹச் ஆஃப் பின்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்னன்னா, வெரிஃபை த ஃபங்க்ஷன் ஹச் இஸ் 1:1 ஆர் நாட். இது வந்து 1:1 இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? ஸோ எனக்கு வந்து 1:1 அப்படின்னா எனக்கு எந்த மாதிரி இருக்கணும்? 1:1 அப்படின்னா எனக்கு டொமைன் பார்ட்டும் கோடொமைன் பார்ட்டில் இருக்க எலமெண்ட்ஸும் சேமாக, அதாவது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். அட் த சேம் டைம் இங்கே டொமைன் பார்ட்டில் ஒரு எலமெண்ட் மேட்ச் ஆகுதுன்னா கோடொமைன் பார்ட்டில் எனக்கு இன்னொரு எலமெண்ட் வந்து மேட்ச் ஆகணும். அந்த மாதிரி இருக்குமா? ஸோ அதே மாதிரி தான். அப்போ நம்மளா வந்து ஒரு விஷயம் அஷ்யூம் பண்ணிக்கணும். டு செக் என்னது 1:1 இல்லையான்னு செக் பண்ணுறோம். டு செக் இஃப் h இஸ் 1:1, we assume that h of b1 which is equal to h of b2. இந்த b1 b2ங்கிறது தொடையெலும்பு. ஒருத்தரோட தொடையெலும்பு வச்சு நம்ம ஹைட்டை மெஷர் பண்ணுறோம். ஸோ இந்த தொடையெலும்பு டிஃபர் ஆச்சுன்னா தான் எனக்கு ஹைட்டு டிஃபர் ஆகும். அதனால் நான் ஹைட்டை ஈக்குவலாக வச்சுட்டு தொடையெலும்பு அந்த தைபோனை மட்டும் நான் 1:2ன்னு எடுத்துக்கிறேன். ஃபைனலாக எனக்கு b1 b2 ஈக்குவல்னு வந்துருச்சுன்னா டொமைன் அண்ட் கோடொமைன் பார்ட் வந்து எனக்கு ஈக்குவல்னு இருக்கும். அப்போ அது வந்து நான் 1:1 அப்படின்னு சொல்லி நான் ஃபைன் பண்ணிடுவேன். அதுக்காக தான் இந்த வேல்யூ வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போது நம்மளுக்கு ஆல்ரெடி கொஷினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? h of b which is equal to 2.47b plus 54.10. இது வந்து ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கிறது. கரெக்டாக? ஸோ நான் இதை வந்து b இருக்கிற இடத்துல b1 போட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நேம் திஸ் அஸ் ஈக்குவேஷன் 1, இதை வந்து 2. ஸோ சப்ஸ்டியூட் 2 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. கரெக்டாக? ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 2.47 b இருக்கிற இடத்துல b1ன்னு எழுதுவேன் ப்ளஸ் 54.10. கரெக்டாக? அதே மாதிரி 2.47b2 ப்ளஸ் 54.10. ப்ளஸில் இருந்தாலும் சரி மைனஸில் இருந்தாலும் சரி இங்கிட்டும் ஈக்குவல் எலமெண்ட்ஸ், அதாவது இங்கே ப்ளஸ்னால் இங்கேயும் ப்ளஸ், இங்கே மைனஸ்னால் இங்கேயும் மைனஸாக இருந்தால் நம்ம ஸ்ட்ரைட்டாக கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் வேல்யூஸ் வந்து 2.47b1 which is equal to 2.47b2. கரெக்டாக? ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷன்லி இந்த டேர்மும் கேன்சல் அவுட் ஆகிடும். அப்போ ரிமைனிங் இருக்கிறது b1 which is equal to b2. ஸோ ஃபைனலாக எனக்கு வந்து கிடச்சிருச்சு. அப்போது ஸோ த ஃபங்க்ஷன் h இஸ் என்னது? எனக்கு என்னது இது? 1:1 ஃபங்க்ஷன். கரெக்டா? புரிஞ்சுதா? அவ்வளோதான். இப்போது செகண்ட் ஒன் போகலாம். இப்போது செகண்ட் ஒன் எழுதியாச்சு. ஆல்சோ ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் அ பர்சன் இஃப் த லென்த் ஆஃப் ஹிஸ் தை போன் இஸ் 50. அப்போ லென்த் ஆஃப் த தை போன்னா என்னது? பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு கொஷினில் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் என்னன்னா h of b which is equal to 2.47b plus 54.10. கரெக்டாக? ஸோ இதில் எனக்கு b கொடுத்துட்டாங்க, ஹைட்டு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது height of 50 which is equal to 2.47 into 50 plus 54.10. கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல நான் எப்படி எழுதுவேன்னா, இதை 50 ஒன்று தான், 100 which is equal to 50 divided by 2 ஒன்று தான். கரெக்டாக? ஸோ 100ஆல் மல்டிபிள் பண்ணி 100ஆல் மல்டிபிள் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணாலும் எனக்கு ஈக்குவல்
இதுதான் கிடைக்குது. ஸோ இதை நான் 50ல் 5ஆல் மல்டிபிள் பண்ணுறதுக்கு சில பேத்துக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். இங்கேயும் 2 டெசிமல் பாயிண்ட் இருக்குது, இங்கேயும் 2 டெசிமல் பாயிண்ட் இருக்குது. 100னாலுமே எனக்கு 2 zeros தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ 2.47 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ? 247 டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா என்ன? 1 2 3.5. இது ரொம்ப ஈஸியாக இருக்கா? ஸோ இதுதான் இதனுடைய வேல்யூ. 50ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 100 டிவைடட் பை 2ன்னு போட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 123.5 ப்ளஸ் 54.10. கரெக்டாக? ஸோ இப்போ இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னா 10ம் 5 என்னது? 60. 3 + 4 7. 2 + 5 7 1. கரெக்டாக? ஸோ எனக்கு ஹைட் வந்து சென்டிமீட்டர்ஸில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ சென்டிமீட்டர் என்ன வேல்யூ? h ஆஃப் 50. கரெக்டாக? h ஆஃப் 50 கொடுத்தாச்சு. இப்போ இதே மாதிரி எனக்கு ரிமைனிங் வேல்யூஸ் வந்து எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து தேர்ட் ஒன் வந்து பார்க்க போகிறோம். செகண்ட் ஒன் வந்து தை போன் கொடுத்துட்டாங்க, ஹைட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் பாட்டுக்கு ஹைட்டுன்னு சொல்லிட்டு இந்த 50யை கொண்டு போய் டிவைட் பண்ணிடக்கூடாது. இது டோட்டலாகவே ஹைட்டுன்னு தான் ரெப்ரசன்டேஷன். ஓகேவா? இப்போது இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஹைட்டு வந்து 147.96 சென்டிமீட்டர் வந்து கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு ஹைட் ஆஃப் த தை போன் கேட்டிருக்காங்க. அப்படியே உல்ட்டாவாக கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஈக்குவேஷனில் h ஆஃப் b வந்து கொடுத்துருக்காங்களா? அப்போ 147.96 which is equal to 2.47 b தான் கேட்டிருக்காங்க. ப்ளஸ் 54.10ன்னு கிடைக்குமா? ஸோ இந்த வேல்யூ மட்டும் நான் அப்படியே வச்சுக்கிறேன். 57b which is equal to 147.96. இந்த ப்ளஸ் 54.10 வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 54.10ன்னு மாறுமா? அப்போ இதனுடைய வேல்யூ என்னவாக இருக்கும்? 96ல் 10 போயிடுச்சுன்னா 86ன்னு வரும். 147ல் 54 போயிடுச்சுன்னா எனக்கு 93ன்னு கிடைக்குமா? அப்போ அதே மாதிரி b which is equal to 93.86 divided by 2.47. கீழேயும் 2 டெசிமல் பிளேஸ் இருக்குது, மேலேயும் 2 டெசிமல் பிளேஸ் இருக்குது. அதை நான் வந்து 93.86 divided by 247 எடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் 38 சென்டிமீட்டர் இருக்குது. நீங்கள் வந்து டிவிஷன் கேன்சல் பண்ணி பார்த்தாவே புரியுது. டேரெக்டாக டிவிஷன் பண்ணி தான் பார்க்கணும். 247 into 3 வந்து எனக்கு என்ன வேல்யூ வருதுங்கிறத பார்த்துட்டு அரௌண்ட் 700 சம்திங் வரும். ரிமைனிங் பேலன்ஸ் வச்சு 8ஆல் மல்டிபிள் பண்ணோன்னா இந்த வேல்யூஸ் வந்து கிடைக்கும். ஸோ எனக்கு தை போனு, லென்த் ஆஃப் த தை போன், கரெக்டாக? லென்த் ஆஃப் த தை போன் b which is equal to 38 சென்டிமீட்டர். இவ்வளோ தான் ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.